குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்திரி ஒரு மந்திர திறவுகோள் பாகம் 4 தொடர்ச்சி. மண்ணிலிருந்து தாவரமானது இலை கிளை மலர் என்று தழைத்து வெளிப்படுவது போன்று, விலங்கின் இயல்பு கொண்ட மனிதனிலிருந்து சிந்திக்க தெரிந்த மனிதன் வெளிப்படுவது போன்று, புதியதொரு தெய்வீக அம்சமானது சாவித்திரிக்குள்ளிருந்து வெளிப்படுகிறது. ஒளி பொருந்திய மனமும் ஆற்றல் மிகுந்த உயிரும் இறைத்தன்மை பொருந்திய உடலும் கொண்ட ஒரு தெய்வீக வடிவமாக இயற்கை அவளை தயார் செய்கிறது. இசைவோடு கூடியதோர் வாழ்வு சக்தி அவளுள் ஊற்றெடுகிறது. அவளது மானுட தேகமே தெய்வீகம் பொருந்தியதாக திகழ்கிறது. நாட்களும் ஆண்டுகளும் நின்று நிதானமாக கடந்து செல்கின்றன. நாளொரு மேனியும் பொழுதோறு வண்ணமுமாக சாவித்திரி வளர்கிறாள். செல்வ செழிப்போடும் சகலவித சம்பந்தங்களோடும் சாவித்திரி வளர்கிறாள். பேரழகும் பேரெருமையும் கொண்டவளாக அவள் விளங்குகிறாள். அவள் தனது உள்ளார்ந்த மௌனத்தின் வலிமையில் ஏகாந்தமாக லயித்திருக்கிறாள். ஆதலால் அவளது மேன்மைக்கு பங்கம் வரவில்லை. சாவித்திரியின் உள்ளாளங்களில் துலங்கி கொண்டிருக்கும் இறைத்தன்மையானது வெளிப்பட தொடங்குகிறது. குழந்தை பருவத்திலேயே அவளிடமிருந்து வெளிப்பட்ட தெய்வீக அடையாள குறிப்புகள் இப்போது முழுமை பெற்று வெளிப்பட தொடங்குகின்றன. உள்ளிருக்கும் இறைமையானது மானுட புற உணர்வை நோக்கி எழுந்து அதனை கைப்பற்றுகிறது. அவளது உடல் என்னும் வடிவத்தில் குடியிருக்கும் இறை சக்தியானவள் வெளிப்பட்டு அவளை சுற்றிலும் கவனிக்க ஆரம்பிக்கிறாள். எழிலார்ந்த அவளது நெற்றி ஒளியுடன் பிரகாசிக்கிறது. அவளது பார்வையானது மேலும் இனிமை பொருந்தியதாக வளர்கிறது. அவளது நீள்விழிகளிலிருந்து சொர்க்கத்தின் இயல்பு மானுட இயல்பும் ஒன்றிணைந்த ஆழமான உணர்வுடன் கூடிய எரித்தழல்களின் பிரகாசங்கள் வெளிப்பட்ட வண்ணம் இருக்கின்றன. அவை மாயமான ஒரு திருசந்ததியில் காட்டப்படுகின்ற அக்னி ஆரத்திகளாக அமைந்துள்ளன. சாவித்திரியின் ஸ்படிக பார்வையில் திட சித்தம் மினுமினுக்கிறது. அந்த உறுதியான சித்தமானது அவளது உயிர் வாழ்வுக்கான அர்த்தத்தை புலப்படுத்துவதாக இருக்கிறது. அவளது நெற்றியிலிருந்து வெளிப்படும் ஞானத்தின் ஆற்றலானது தனது ஒளி பொருந்திய பார்வையால் பூமியில் உள்ள நிலையற்ற பொருள்களை பார்க்கிறது. A sort of victory in a vigil tower, had aspiration called high destiny down, a silent warrior paced in a city of strength, inviolate guarding truth's diamond throne. Page number 358.